இந்த ஃபியூயல்ல அவங்க வந்து 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது நம்ம 3.5 இந்த 4.5 சேர்க்கறப்ப 8 லட்சம் ரூபாய். ஹைபிரிட் காரங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அது பிரேக் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நான் வந்து மாசத்துக்கே 500-600 தான் நான் யூஸ் பண்ணுவேன். வருஷத்துக்கே 7000 தான் என் தாண்டாது. என்னோட யூசேஜ் 70% வந்து சிட்டில இருக்கும், ஒரு 30% ஹைவே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி ஹைபிரிட் கார் வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ரியலாகவே அதில் வந்து நம்ம ஏதாவது காஸ்ட் சேவ் பண்ண முடியுமா, முடியாதா? நான் சிட்டியில் தான் அதிகமாக ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு அது பெனிஃபிட் இருக்குமா? இல்லை நான் ஹைவேல தான் அதிகமாக ஓட்டுறேன் அப்போ எனக்கு பெனிஃபிட் இருக்குமா? இது எல்லாத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது மாஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஹைப்ரிட் கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 கார்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு டொயோட்டாவில் இருக்கிற ஹை கிராஸ் நம்மளால் சொல்ல முடியும். அதோட அப்படியே ரீபேட்ச்டு வந்து மாருதி சுசுக்கியில் இன்விக்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கிராண்ட் விட்டாராங்கிற மாருதி சுசுக்கியில் இருக்கிறது, இந்த ஹை ரைடர் அப்படின்னு சொல்லி டொயோட்டாவில் இருக்கிறது. ஸோ இதோட ஹைப்ரிடுக்குரிய ஆரிஜின் வந்து உங்களுக்கு டொயோட்டா தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேருந்து ரீபேட்ச் ஆகி உங்களுக்கு மாருதி சுசுக்கி போச்சு. ஸோ நம்ம இந்த ஹை ரைடரை வச்சு தான் இந்த ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் ஹைப்ரிட் கார் வாங்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. என்ன ரிசல்ட் வருது, உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்ரிட்னா என்ன? மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஹைப்ரிட் அப்படின்னாவே என்ன மீனிங்? மோர் தென் ஒன் ஃபியூல் வந்து கிளப் ஆகும்போது தான் அதை ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த மாஸ் மார்க்கெட் கார்ஸும் சரி, லக்ஸுரி கார்ஸ்லேயும் சரி, ஹைப்ரிட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கம் ஒரு ஐஸ் இன்ஜின் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஹைப்ரிட்ங்கிறது அந்த இவி மோடு வந்து உங்களோட வீலை டிரைவ் பண்ணாது. ஓகே, அதில் வந்து என்ன இருக்கும்? ஒன்லி ஒரு ஐஸ் இன்ஜின் மட்டும்தான் இருக்கும். சின்னதாக ஒரு டிசி மோட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ நீங்கள் சடனாக ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ, எப்போ அதிகமாக உங்களுக்கு பவர் தேவைப்படுதோ, அப்போ அந்த சின்ன மோட்ரு அது வந்து உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு அடிஷ்னலாக ஒரு பவர் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். அப்போ அந்த சின்ன மோட்டரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களோட கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வச்சுருக்காங்க. அது வெஹிக்கிள் ஓடும் போதே சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு பவர் தேவையோ அதிலிருந்து ஒரு எனர்ஜி கொடுத்து அந்த மோட்டரை டிரைவ் பண்ணி கொஞ்சம் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் வந்து மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணுது. அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ஒரு மைலேஜ் கூட கிடைக்குமே தவிர அதிகமாக உங்களால் அதில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டிசி மோட்டார், பெரிய மோட்டரே வந்து உங்களுக்கு இருக்குது, ஒரு ஐஸ் இன்ஜினுமே உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஈவியுமே அந்த மோட்டருமே உங்களோட வீல்ஸை டிரைவ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த ஐஸ் இன்ஜினுமே டிரைவ் பண்ணும். எப்போ ஈவி டிரைவ் பண்ணணும், எப்போ இந்த இன்ஜின் டிரைவ் பண்ணும் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற அந்த இசிஎம் கண்ட்ரோல் யூனிட் வந்து அதை உங்களுக்கு மேனேஜ் பண்ணுது. அப்போது அந்த சின்னதாக இருந்த லித்தியம் அயன் பேட்டரி இதில் நார்மலாக இவி காரில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய லித்தியம் அயன் பேட்டரியாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பூட்டில் உங்களுக்கு அதை கீழே உள்ள பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அது எப்படி சார்ஜ் ஆகுது? இப்போ இந்த ஹைப்ரிட்லேயே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பிளக்இன் ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ஈவி காரை எப்படி சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த பேட்டரியை நீங்கள் எக்ஸ்டர்னலாக பவர் கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணி ஐஸ் இன்ஜினும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் வெஹிக்கிள் நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வண்டி ஓடும் போதே வந்து அது சார்ஜ் எடுத்துக்குது. உள்ளே வந்து ஒரு ஜெனரேட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் எப்பப்போ தேவையோ அது உங்களுக்கு டிரைவ் பண்ணும். அப்போ அந்த இவி மோட்டரே, அந்த எலக்ட்ரிக் மோட்டரே வந்து உங்கள் வீல்ஸையுமே டிரைவ் பண்ண போது எப்போனா
ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் வெஹிக்கிளில் வந்து ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் மோட்டரில் இருந்தே உங்களோட வீல்ஸ் வந்து டிரைவ் பண்ணும். இன்ஜின் கம்ப்ளீட் ஆஃபில் தான் இருக்கும். எப்போ பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கீழே போகுதோ அப்போ தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஜினில் இருந்து வீலை வந்து டிரைவ் பண்ணி அதே நேரத்தில் பேட்டரியும் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். இதுதான் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க அதை கூடாது. இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருந்தாவே அது வந்து ஒரு ஹைப்ரிட் கார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க கூடாது. நிறைய பேர் நம்ம கன்சல்டிங் கால் பண்ணும்போதும் இந்த ஒரு டவுட்டை வந்து வைப்பாங்க. இது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் சொன்னேன். விஜய் ப்ரோ, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஹை ரைடரை வச்சு தான் அந்த ஒர்க் அவுட் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பவர் ட்ரெயினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இதில் வந்து நமக்கு தெரியும் பெட்ரோல் ஒன்று வருது, இன்னொன்று இந்த ஹைப்ரிட் ஒன்று வருது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட். ஓகே, அந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். அதில் வந்து 102 பிஹெச்பியும் 136 Nm டார்க்கும் கொடுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டராக இருக்குது. இதே நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது வந்து 91 பிஹெச்பி தான் இருக்குது. அதுமாதிரி 122 Nm டார்க்கு தான் இருக்குது. இதுலேயே அந்த எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குல்ல, அதோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 79 பிஹெச்பியும் ஒரு 141 Nm டார்க்கும் இருக்குது. இதோட கம்பைன்டு பவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது டோட்டலாக 115 பிஹெச்பி இருக்குது. டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 122 Nm டார்க் இருக்குது. ஐ திங்க் இதில் வந்து 3 சிலிண்டர். ஆமாம், இதில் வந்து 1.5 லிட்டர் ஆனால் 3 சிலிண்டர். அது மாதிரி கியர் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்தப்போ சிவிடி தான் வருது. இசிவிடி. ஆமாம், இசிவிடி. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து இதோட பவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காருக்குள்ளே போயிட்டு இந்த காஸ்ட் கம்பேரிசன் ஆரம்பிப்போம். வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இப்போ இந்த கம்பேரிசன் வந்து பெட்ரோலையும் ஹைப்ரிடையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது ஆன் ரோட் காஸ்ட், அதாவது இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட காஸ்ட் வந்து 21.5 lakhs வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கு வருது. அதே இது ஹைப்ரிட் வந்து 25 lakhs வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஹைப்ரிட்ல அடிஷ்னலாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் டிபிஎம்எஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது, வயர்லெஸ் சார்ஜர். அப்போது ஹைப்ரிட் போகிறதுனால நமக்கு கிடைக்க போகிற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இது மட்டும்தான். அப்போது பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கில் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு சிவிடி தான். அப்போ இந்த சிவிடியில் இந்த ஆட்டோமேட்டிக்கில் இந்த மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலான பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ அதில் 12 கிலோமீட்டர்ஸ் வந்து சிட்டிக்குள்ளேயும் 17 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேலையும் உங்களுக்கு கிடைக்கிது. இது நம்ம ஜென்ரலாக நிறையா யூசர்ஸ் கிட்ட வாங்கின ஒரு ஃபீட்பேக்கு. நிறைய மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல, இதுதான் நமக்கு ஆவரேஜான மைலேஜ். அப்போது இதே இது ஹைப்ரிடோட சிவிடி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா சிட்டிக்குள்ளே 22 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 37லாம் எடுத்திருந்தாங்க, 36லாம் ஒரு காம்படிஷனில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து பர்பஸாக அந்த காரை அப்படி ஓட்டி மைலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அப்போது அது ரியல் டைமில் அப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் ஓட்டுவீங்க. ஸோ அதுக்காக கால்குலேட் பண்ண ஒரு மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ள 22 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வருது, ஹைவேல 18 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இந்த மைலேஜை கம்பேர் பண்ணி தான் இந்த த்ரூ அவுட் த கால்குலேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஹரேடரோ இல்லை கிராண்ட் விட்டாராவோட ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ப்ராக்டிக்கல் மைலேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு. எஸ் விஜய் ப்ரோ, இப்போ வந்து இந்த கால்குலேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இதை வந்து என்ன மாதிரியான யூசர்ஸுக்கு இப்படி வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது நம்ம எப்படி ஒரு யூஸராக பிரிச்சிருக்கோம்னா முன்னாடி நம்ம சொல்லுவோம்ல யூசர் குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு 3 யூசர் குரூப்பாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு யூசர் குரூப் 1ன்றவங்க யாருன்னா என்னோட யூசேஜ் 70% வந்து சிட்டியில் இருக்கும், ஒரு 30% ஹைவே. அதாவது அதிகமாக சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்க, கம்மியாக ஹைவேல யூஸ் பண்ணுறவங்க. ரெண்டாவது யூசர் குரூப் வந்து பாதிக்கு பாதி. மூணாவது யூசர் குரூப் வந்து சிட்டியில் கம்மியாகவும் ஹைவேல அதிகமாகவும் இருக்குங்க. ஸோ யூசர் குரூப் 1 வந்து சிட்டியில் அதிகம், ஹைவேல கம்மி. யூசர் குரூப் 2 வந்து மிக்சடு, பாதிக்கு பாதி. யூசர் குரூப் 3 வந்து சிட்டியில் கம்மி, ஹைவேல அதிகம். இப்போ இதை ஒரு பர்சன்டேஜில் சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம், பர்சன்டேஜ்னா 70-30 சொல்லலாம். செகண்ட் யூசர் குரூப் 2 வந்து 50-50. யூசர் குரூப் 3 வந்து 30-70, அதாவது சிட்டியில் 30யும் ஹைவேல 70% சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிக்கலாம்னா பெட்ரோல் ஹைப்ரிட் ரெண்டும் தனித்தனி காலமாக வச்சுக்கலாம். இந்த பெட்ரோலோட ஏற என்ன கொடுக்கறது என்ன, அதே மாதிரி ஹைப்ரிடோட ஏற என்ன கொடுக்கறது என்ன. பெட்ரோலோட
ஏஆர்ஐ அப்படின்னு பார்க்குறப்ப 21.1 kmpl சொல்கிறாங்க. அதே நம்ம ஹைப்ரிடோட ஏஆர்ஐ அப்படின்னு பார்க்குறப்ப 27.97 சொல்கிறாங்க. கரெக்ட். இப்போ அந்த பெட்ரோல் வந்து சிட்டியில் எவ்வளோ தருது ஆவரேஜாக நம்ம யூசர்ஸ்டேருந்து எடுத்தது வந்து 12 kmpl, ஹைவேல அது எவ்வளோ தருதுன்னா 17 kmpl. இதே நம்ம ஹைப்ரிட்டில் பார்க்குறப்போ சிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 22 kmpl, ஹைவேன்னு பார்க்குறப்போ 20 kmpl சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை யூசர் குரூப்போட வச்சு பார்க்கலாம். யூசர் குரூப் 1 அப்படின்றப்போ அந்த பெட்ரோல் வந்து 13 kmpl தான் தருது. இதே ஹைப்ரிட் வந்து 22 kmpl தருது. இப்போ யூசர் குரூப் 2ல அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது 15 kmpl தருது. இதே ஹைப்ரிட் அப்படின்றப்போ 18 kmpl தருது. யூசர் குரூப் 3 வந்து பெட்ரோல் வந்து 17 kmpl தருது. அங்கே ஹைப்ரிட்ல இருக்கவங்களுக்கு 20 kmpl தருது. ஸோ இந்த காம்போவில் உங்களோட யூசேஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதில் நிறைய கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, அப்படின்னா தான் இது கரெக்டாக வந்து உங்களுக்கு புரியும். ரைட். பெட்ரோலில் ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் பெர் இயருக்கு, அதாவது மாதத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து இந்த த்ரூ அவுட் கால்குலேஷன் வந்து அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ யூசர் குரூப் 1, அதாவது அதிகமாக சிட்டி கம்மியாக ஹைவே, கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணுறவங்க வந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ் அப்படிங்கிறது நம்ம பெட்ரோலுக்கு நம்ம பார்த்தோம். அப்போது அவங்க போட வேண்டிய பெட்ரோலோட லிட்டர்ஸ் வந்து 925 லிட்டர்ஸ் பெர் இயருக்கு வந்து அவங்க போடணும். இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு 102 rupees வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அவங்க ஒரு வருஷத்துக்கு ஃபியூவலுக்காக செலவு பண்ண போகிற காஸ்ட் வந்து 95,000 வந்து அவங்க செலவு பண்ண போகிறாங்க. இதே இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் குரூப் 2ல பெட்ரோலில் இருக்கிறவங்க கால்குலேட் பண்ணோம்னா 15 கிலோமீட்டர்ஸ் மைலேஜும் 800 லிட்டர்ஸ் வந்து அவங்க பெர் இயர் வந்து போடணும். அப்போ ஆவரேஜாக அவங்க செலவு பண்ண போகிறது என்னன்னா 81,000. யூசர் குரூப் 3ல இருக்கிறவங்க அதிகமாக ஹைவே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, ரொம்ப கம்மியாக சிட்டி யூஸ் பண்ண போகிறாங்க. அதே 12,000 கிலோமீட்டருக்கு 17 கிலோமீட்டர் மைலேஜில் 705 லிட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபியூல் போடணும். 72,000 வந்து அவங்க ஃபியூவல் காஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ண போகிறாங்க. இது அப்படியே நம்ம வந்து ஹைப்ரிடுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அதே சேம் 12,000 கிலோமீட்டர்ஸ் பெர் இயர், 1000 கிலோமீட்டர்ஸ் பெர் மந்த்துங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். யூசர் குரூப் 1க்கு வந்து 22 kmpl வந்து நம்ம மைலேஜ் எடுத்துருக்கிறோம். 545 லிட்டர்ஸ் வந்து அவங்க பெட்ரோல் போடுறாங்க. 102 லிட்டர்ஸ் ருபீஸ் பெர் லிட்டர் நம்ம எடுத்தோம்னா 55,000 ரூபா அவங்களுக்கு ஃபியூவல் காஸ்ட் வருது. யூசர் குரூப் 2 வந்து 18 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கன்சிடர் பண்ணி 666 லிட்டர்ஸ் வந்து அவங்க போட போகிறாங்க. ஆகக்கூடிய செலவு 68,000 ரூபாய். யூசர் குரூப் 3 20 kmpl நம்ம எடுத்துக்கிறோம் மைலேஜ், 600 லிட்டர் வந்து போட போகிறாங்க. 61,000 ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ண போகிறாங்க. அப்போது இந்த 3 யூசர் குரூப்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டுமே தான் அவங்களோட ஃபியூவல் காஸ்ட் பார்க்கும்போது 55,000 ரூபாயா வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது அப்படியே பெட்ரோலையும் ஹைப்ரிடையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். யூசர் குரூப் 1ல வந்து 95,000 இருந்தது, 55,000 ஹைப்ரிடில் குறைஞ்சிருக்கு. இப்போ 40,000 ரூபா வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு சேவ் ஆயிருக்கு. யூசர் குரூப் 2ல 81,000 இருந்த பெட்ரோலுக்கும் 68,000 வந்து உங்களுக்கு ஹைப்ரிடுக்கும் இருக்கு. அப்போ நீங்க சேவ் பண்ண போற காஸ்ட் 13,000 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். யூசர் குரூப் 3 வந்து 72,000 வந்து பெட்ரோலுக்கும் 61,000 வந்து ஹைப்ரிடுக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க சேவ் பண்ண போற காஸ்ட் வந்து 11,000 ரூபாய். அப்போ அதிகமா சேவிங்ஸ் எங்க நடந்திருக்கு 40,000 ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அதிகமா நீங்க சிட்டியில ஓட்ட போறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 40,000 ரூபாய் வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். அப்போ யூசர் குரூப் 2 அண்ட் யூசர் குரூப் 3 வந்து பெருசா ஹைபிரிட் போறதுனால பெனிஃபிட் மாதிரி நமக்கு அங்க ரிசல்ட்ல வரல. 13,000 ரூபாய் 11,000 ரூபாய் இவ்வளவுதான் வந்து நீங்க சேவ் பண்றீங்க. இப்போ இன்னும் ஃபர்தரா ப்ரோ இது நம்ம கீழே இன்னும் போறோம். கீழே போயிட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஹைபிரிட்ல யாருக்கு வந்து கரெக்டா சூட் ஆகுதுங்கிற அந்த கம்பேரிசன் சொல்லுங்க. இனிஷியல் காஸ்ட்டை கம்பேர் பண்ணி. ஆமா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இந்த யூசர் குரூப் 2, 3ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஹைபிரிட் வந்து லாபமா ப்ராஃபிட்டபிளா இல்லை. ஏன்னா பெரிய சேவிங்ஸே அதில் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஸோ இப்போ யூசர் குரூப் 1, அதாவது அதிக சிட்டி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்திருந்தோம். அவங்க வந்து 1000 கிலோமீட்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களோட இனிஷியல் காஸ்ட் வந்து 3.5 lakhs வந்து அதிகமாக போடுறாங்க. அந்த 3.5 lakhs நம்ம அந்த 40,000 ரூபாய் சேவ் பண்ணோம்ல, அதோட டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 years ஆகுது காம்பன்சேட் ஆகிறதுக்கு. ஓகே, இல்லை நான் ஒரு 1,500 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு 18,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறேன், மாதம் 1,500 கிலோமீட்டர், வருஷத்துக்கு 18,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த 3.5 lakhs அப்போ
அந்த காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 60,000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. அந்த 60,000 ரூபாய் நம்ம டிவைட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது காம்பன்சேட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஹை யூசேஜ், அதாவது கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2000 கிலோமீட்டரும் வருஷத்துக்கு 24,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களை கம்பேர் பண்ணுறப்போ வருஷத்துக்கு அவங்களோட ஃபியூல் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். அப்போ அந்த 3.5 லட்சம் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறப்போ 4 வருஷத்துல காம்பன்சேட் ஆயிடுது. ஸோ திட்டத்திட்ட இந்த 4 வருஷம்குள்ள காம்பன்சேட் பண்ணாதான் உங்களுக்கு இது ஒரு நல்ல சேவிங்ஸா இருக்கும்னு சொல்லலாம். அப்படின்னா யாருக்கு அந்த 4 வருஷத்துல எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டிக்குள்ள மட்டுமே அவங்க ஓட்டணும், அதிகமா யூஸ் பண்றவங்களா இருக்கணும். அவங்க வந்து வருஷத்துக்கு 24,000, அதான் மாசம் 2000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க மாசம் ஒருத்தர் வந்து 24,000 கிலோமீட்டர் வந்து அதாவது வருஷத்துக்கு 24,000 கிலோமீட்டர் யூஸ் பண்றாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 1100 லிட்டர் ஃபியூல் போடணும். கிட்டத்தட்ட 1.1 லேக் சொல்லலாம். ஸோ இது 4 வருஷம் பழக்கிறப்போ கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா வருது. இவங்க வந்து ஏற்கனவே இனிஷியல் காஸ்டா ஒரு 3.5 லேக்ஸ் போட்டிருக்காங்க, அடிஷ்னலா போட்டிருக்காங்க. இந்த ஃபியூயல்ல அவங்க வந்து 4.5 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது நம்ம 3.5 இந்த 4.5 சேர்க்கிறப்ப 8 லட்சம் ரூபாய். இதே பெட்ரோல் காரங்களை எடுத்து பார்ப்போமே, இவங்களே அதான் நீங்கள் பெட்ரோல் வண்டியாக வாங்கிட்டீங்க, ஆனால் மாதம் 2000 கிலோமீட்டர் வருஷத்துக்கு 24,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ வருஷத்துக்கு உங்களோட ஃபியூல் காஸ்ட் வந்து அதாவது 1850 லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ திட்டம் 1.9 லேக் நீங்கள் ஃபியூல் போடுவீங்க. அப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்போ திட்டம் 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபியூல் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு தான் அந்த இனிஷியல் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் 3.5 லட்சம் இருக்கு, ஆனால் இவங்களுக்கு கிடையாது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ அவங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க, 8 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, 7.5 லட்சம் ரூபா. ஸ்டில் ஒரு 50,000 ரூபாய் பெட்ரோல்காரங்களுக்கு கம்மியாகுது. ஆனால் இந்த ஒரு லெவலுக்கு அவங்க யூசேஜில் போகிறப்போ ஒரு அந்த ஒரு மேபி 4.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஹைபிரிட் காரங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதாவது பிரேக் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிரேக் ஈவன் எப்போ அட்டைன் ஆகுது அப்படின்னா 4 இயர்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு அட்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க காரை போய் வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட ஈல்டு ஸ்டார்ட் ஆகுது, நீங்க வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த காரை ஒரு 10 வருஷமாவது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு பேலன்ஸ் 6 இயர்ஸ் அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க மினிமம் வருஷத்துக்கு 24,000 கிலோமீட்டர் ஓட்டுறவரா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தும் நீங்க சிட்டிக்குள்ள அதிகமா யூஸ் பண்றவரா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த ஹைபிரிட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி நம்மளோட கால்குலேஷன்ல வருது. அப்போ நான் வந்து மாசத்துக்கே 500-600 தான் நான் யூஸ் பண்ணுவேன், வருஷத்துக்கே 7,000 தான் தாண்டாது. ஆனா நான் ஹைபிரிட் போனா எனக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த கால்குலேஷனோட ரிசல்ட்டை வச்சு இப்ப நம்ம பார்க்கும்போது அது உங்களுக்கு லாஸ் தான் ஆகுமே தவிர ப்ராஃபிட்டா உங்களுக்கு இல்ல. அதாவது 1000 கிலோமீட்டர் மாசம் யூஸ் பண்றவங்களுக்கே அது லாஸ் தான். மேபி அது 1500 கிலோமீட்டர் யூஸ் பண்றதுனால 6 வருஷம் காம்பன்சேட் ஆகும். நீங்க மாசம் 2000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணா ஒரு 4 வருஷத்துல அதை தாண்டி நீங்க போயிடலாம். அப்பனா நீங்க 4 வருஷத்துல 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிக்கணும், அப்படி வேணா நம்ம சொல்லிடலாம். நீங்க 4 வருஷத்துல 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைபிரிட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். கரெக்ட். அப்படி இல்ல அப்படின்னா ஹைபிரிட்டை பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நான் வந்து ஒரு டெக்னாலஜி ஃப்ரீக்ஸ், நான் வந்து இதை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவரா நீங்க இருந்தீங்கன்னா மேபி அந்த டெக்னாலஜி என்ஜாய் பண்றதுக்காக மேபி நீங்க ஹைபிரிட் வாங்கலாமே தவிர உங்களுக்கு வந்து பெருசா அதுல வந்து பெனிஃபிட் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால ஹைபிரிட் கார் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கும், அந்த காஸ்ட் டிஃபரன்ஸை போட்டு ஃபியூலோட நீங்க மல்டிப்ளை பண்ணி இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் வருது, அப்போ நான் இது ஒரு பெட்ரோலை வாங்கினேன்னா இத்தனை வருஷத்துக்கு எப்படி பட்ஜெட் வருது, இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஃப்ளோவில் பண்ணும்போது கிடைக்கும். நீங்களே டிரைவ் பண்ணிக்கலாம் நம்ம ஹைபிரிட் போகிறது ஒர்த்தா இல்லையான்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஹைபிரிட் போகிறது யதார்த்தத்துல ஒர்த்து இல்ல அப்படிங்கறத உண்மை. ஏன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் 4 வருஷம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இப்ப நான் வந்து என்னோட காரை கிட்டத்தட்ட 15 வருஷமா யூஸ் பண்றேன். இப்போ வரைக்கும் நான் ஓட்டி இருக்கிறதே 1.6 லேக்ஸ் தான். நீங்க எவ்வளவு ஓட்டி இருக்கீங்க ப்ரோ? ஆமா, நான் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. 40,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்காரு. டீசல் இத்தனைக்கும் அவர் நேட்டிவ் போறாருன்னா கார்ல தான் போறாரு, கார்ல தான் வராரு, எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றாரு. சோ அப்படி இருந்துமே நமக்கு அவ்வளவுதான் யூஸ் ஆகுது. அப்போ நீங்க பிசினஸ் டிராவல் அடிக்கடி பண்ணுவீங்க,
நான்லாம் இவ்வளவு ஓட்டுவேன் அப்படின்னு இருந்தா இதை பத்தி நீங்க ஆமா, மேபி டாக்டர்ஸ், லாயர்ஸ் சிட்டி யூசேஜே ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் இல்ல 150-200 கிலோமீட்டர் யூஸ் பண்றவங்களா இருந்தா மேபி லாபமா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியும்னா, அதான் நமக்கு இது பெருசா ப்ராஃபிட் இல்ல. மேபி சார் இந்த கவர்மெண்ட் வந்து ஹைபிரிட்டுக்கு ஏதாவது டாக்ஸேஷன் கம்மி பண்ணால் கண்டிப்பா அது. ஆனா ஈவிக்கே டாக்ஸ கொண்டு வர போறோம்னு சொல்லிருக்காங்க இப்ப ரீசெண்டா. அதனால ஹைபிரிடுக்குலாம் வருமா அப்படிங்கறதெல்லாம் வந்து டவுட் தான். அதனால ஹைபிரிட் வந்து எஃபெக்டிவா இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். அது நீங்க வாங்க போறவங்கனாலும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு வரும். அதனால ஹைபிரிட் வாங்க போறீங்கன்னா நல்லா யோசித்து நீங்க. ஆமா, அது இல்லாம இந்த செகண்ட் பேட்டரியோட வாரண்டி இருக்கு. அது போச்சுன்னா அதுவே ஒரு 1.5 லட்சம் சொல்றாங்க. இந்த ஹை ரைடர் ஹை கிராஸுக்கே இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார் காஸ்ட் வேற இருக்கு. ஏன்னா நம்ம ஹை கிராஸ் கேட்டப்போ எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரி சேர்ந்து 4 lakhs சொல்றாங்க. ஐ திங்க் அப்போ ஹை ரைடருக்கு ஒரு 2.5 lakhs 2 lakhs ஆகுது. மோட்டார் பிளஸ் பேட்டரி இருக்கலாம். ஸோ அதோட வாரண்டி முடியுது அப்படின்னா அது ஏதாவது ஆகுதுன்னா அந்த ஹைபிரிட் யூஸும் இல்லாம போயிடும். அப்ப நீங்க கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு ஐ ஓப்பனரா உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.